மழை துளிகள் மண்ணை தழுவின. தோட்டங்களும் மரங்களும் பூக்களும் அனைத்தும் மகிழ்ச்சியில் நனைந்தன. விதைக்காலம் குழுவினர் பள்ளியில் மட்டுமில்லை, இப்போது கிராம மக்களின் வாழ்க்கையிலும் வந்துவிட்டார்கள். ஆனால் ஹரி மட்டும் மௌனமாயிருந்தான். அவன் பார்வை பள்ளிக்கு வெளியே ஒரு பழைய வீட்டின் மீது. அங்கே ஒரு சின்ன குழந்தை, முத்து கண்ணில் காயம். அவன் பள்ளிக்கு வரமாட்டான், வீட்டில் மட்டும் அமர்ந்திருப்பான். அவனும் நம்ம மாதிரியே தெரியும், ஆனா பேசவே மாட்டான் என்றான் ஹரி. அரவிந்த் கேட்டான், அவன் ஏன் பேச மாட்டான்? அவன் பார்வையை இழந்தவன் என்றார் கார்த்தி மெதுவாக. அந்த வாரம் ஹரி ஒரு திட்டம் வகுத்தான். நம்ம கிளே தோட்டத்தை சுவாசிக்க முடியுமா? அரவிந்த் குழம்பினான். மண்தூவலா? இல்ல, வாசனை, தொடுதல், ஒலி அனைத்தும் ஒரே நேரத்தில் ஒரு தோட்டம். அந்த திட்டம் 3 உணர்வு தோட்டம், 3 சென்ஸ் கார்டன் என்று பெயரிடப்பட்டது. முட்டைச்சாறு மரம், இலை வாசனையை தரும் குருந்த மரம், கையில் மெல்ல துளிகள் விழும் தண்ணீர் ஓடை, அனைத்தும் சேர்ந்து பார்வையற்ற குழந்தைகளுக்காக ஒரு உயிரோட்டம். முத்துவும் மற்ற சில பசங்கும் அந்த தோட்டத்திற்கு வந்தனர். முதலில் முத்து துடித்தான். பிறகு கார்த்தி அவரிடம் மெதுவாக சொன்னார், இந்த இலை உனக்கு என்ன நினைவை கொடுக்குது? அம்மா, அவள் பாதம் நனைக்கும் போது வந்த வாசனை என்று முத்து மெதுவாக சொன்னான். முகத்தில் ஒரு சிரிப்பு. அந்த நேரம் ஹரி வாழ்வில் மறக்க முடியாத தருணம். இந்த தோட்டம் நமக்கு மட்டும் இல்ல, பார்க்க முடியாதவங்களுக்கும் பேச முடியாதவங்களுக்கும் கூட. அந்த வாரம் பள்ளியில் முதல் முறையாக திறனாளி சிறுவர் விழா. விதைக்காலம் குழுவினர் நெகிழ்ச்சியான மரியாதை பெற்றனர். அந்த பசுமை இனி கண்களால் மட்டுமல்ல, மனதால் உணரப்படும். தொடரும்.